அதாவது மக்களே, நம்மளை ஏமாத்துறதுக்கு மற்றவங்க மூளை தான் நம்மளை வந்து ஏமாத்தணும்னு அவசியம் இல்லை. நிறைய நேரத்தில் நம்ம மூளை நம்மளே ஏமாத்தணும். நான் ஒன்றும் விளையாட்டுலாம் சொல்லுங்க. அதாவது நம்ம மூளை நம்மளை உண்மையிலேயே ஏமாத்துது. அது எதனால நடக்குது, என்ன காரணங்கள், அப்புறம் அதுக்கு விளக்குற மாதிரியான அறிவியல் பூர்வமான விஷயங்களை பற்றி இந்த வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். புதிர்கள் நிறைந்த இந்த உலகத்தில் அறிவியலின் உச்சத்தை தேடி இதோ உங்கள் ஐகானிக் அறிவு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது தி மண்டேலா எஃபெக்ட். பல லட்சம் மக்களுக்கு ஒரே மாதிரியான தவறான விஷயங்கள் நினைவில் இருக்கிறது. உதாரணத்துக்கு சொல்லணும்னா மண்டேலா இருக்காங்கல்ல, அவங்க வந்து 1980 ஜெயிலில் இருக்கும்போதே இறந்துட்டதா சொல்றாங்க. ஆனா உண்மை என்னன்னா அவர் இறந்தது 2013. அது எப்படின்னு தெரியல. பல லட்சக்கணக்கான மக்களுக்கு ஒரே மாதிரி அவர் 1980 ஜெயிலில் இருக்கும்போது இறந்துட்டதா சொல்றாங்க. நிறைய மக்கள் இன்னும் என்ன சொல்றாங்கன்னா, ஒரு படி மேல போய் அவரோட ஊர்வலத்தை நான் டிவிலேயே பார்த்தேன் அப்படின்னு உறுதியா சொல்றாங்க, ஸ்ட்ராங்கா அடிச்சு பேசுறாங்க அப்படின்னு. விஞ்ஞானிகள் இது ஏன் நடக்குது அப்படிங்கிறதுக்கான 2 தியரியை முன்வைக்கிறாங்க. அதுல முதல் தியரி ஃபால்ஸ் மெமரி. அதாவது நம்ம மூளை ஒரு சில விஷயங்களை அறகுறையா ஞாபகத்துல வச்சுக்கும். அதனால அந்த கேப்பா இருக்கிற நிறைய இடத்துல வந்து ஃபால்ஸான மெமரிஸ், அதாவது தப்பானது, அதை உறுதிப்படுத்தாமலேயே வேற ஒரு மெமரியை அது கூட சேர்த்துடும். அதனாலதான் இது நடக்குதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவதா என்ன சொல்றாங்கன்னா, நம்மெல்லாம் வேற ஒரு யூனிவர்ஸ்ல வாழ்ந்துட்டு இருந்தோம். அப்போ அங்க இருக்கும்போது அவர் இறந்துருப்பாரு. திருப்பி அந்த மொத்த யூனிவர்ஸும் அழியும் போது நம்ம வேற ஒரு யூனிவர்ஸ்ல, அதாவது அதே மெமரி இருக்கிற இன்னொரு யூனிவர்ஸ்ல வந்துடுறோம். ஸோ அந்த மெமரி தான் இது கூட டிராவல் ஆகுதுன்னு சொல்றாங்க. எப்படியோ ஆனா ஒரு மாதிரி குழப்பமா இருக்குல்ல. இந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா? அப்படி இல்லாட்டி இதுதான் புதுசாக நீங்கள் கேட்குறீங்களா? இல்லாட்டி உங்களுக்கு இது முன்னாடி தெரியுமா? கீழே கமெண்ட்டில் சொல்லிட்டுக்கோங்க. அடுத்ததான் நான் சொல்ல போகிற விஷயம் மோஸ்ட்லி உங்கள் எல்லார் வாழ்க்கையிலும் நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது இப்போது நீங்கள் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ஒரு பைக்கையோ ஒரு ஃபோனையோ இல்லாட்டி ஒரு காரையோ ஏதோ ஒன்று புதுசாக வாங்குறீங்க. ரொம்ப நாள் ஆசைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனால் நீங்கள் வாங்கின அடுத்த நிமிஷத்துலேருந்து அதே கலரில் அதே பைக்கு வேற ஒருத்தவங்கள்ட்ட நிறைய பேர்கிட்ட இருக்கிற மாதிரியே தெரியும். அது ஏன்னு நீங்கள் எனக்கு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான காரணமாக விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த பைக்கு அந்த ரூட்டில் எப்போவுமே போயிட்டே தான் இருக்குது, வருஷக்கணக்காக போயிட்டு தான் இருக்குது. ஆனால் அதை நம்ம மூளை பார்க்கும்போது அது தேவையில்லாத மெமரி அப்படின்னு ஃபில்டர் பண்ணி வெளில கட் பண்ணி தூக்கி போட்டுறோம். ஆனால் நீங்கள் அந்த பைக்கே அதே மாடல் அதே கலர் அதே இதில் வாங்கும்போது அந்த மூளை வந்து பயங்கரமாக அதை ஐடென்டிஃபை பண்ணி வச்சுக்கும். இந்த மாடல், இந்த கலரு, இந்த பைக்கு அப்படின்னு. ஸோ அந்த விஷயம் அதுலேருந்து உங்களுக்கு ரொம்ப முக்கியமானதாக மாறிடும். அதனால வேற மாடல்ல இருக்க அந்த சைடு போற பைக்கை நீங்க பார்த்தாலும் கூட அது உங்க பைக்குன்னு தோணும். இதாங்க அதுக்கான ரீசன். இது உங்க வாழ்க்கையில் நடந்திருக்கான்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சொல்ல போற இந்த விஷயம் கூட மோஸ்ட்லி எல்லாருக்கும் ரிலேட்டடாக வாய்ப்பு இருக்கு. எனக்கும் ஆகும். அதாவது நம்ம மேகத்தை பார்க்கும்போது அது ஒரு உருவமா தெரியும். அப்புறம் நம்ம செவுத்தை பார்க்கும்போது அது ஒரு மாதிரியான முகமா தெரியும். சில சமயங்கள்ல நம்ம காருக்கு முன்னாடி போய் நிற்கும் போது அந்த ஹெட்லைட்டு எல்லாம் சேர்ந்துக்கிட்டு நம்மளை பார்த்து அது சிரிக்கிற மாதிரியே தோணும். அது ஏன் தெரியுதுன்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அதுக்கான ரீசன் ரொம்பவே சிம்பிள் தாங்க. அதாவது ஆதி காலத்திலேருந்து வாழ்ந்த மனுஷன் குகையிலையும் காட்டிலையும் வாழ்ந்திருக்காங்க. ஆனா அவங்க தூங்கும்போது திடீர்னு வேற எந்த ஒரு அனிமலோ இல்லை எதிரியோ வந்து அவங்களை அட்டாக் பண்ணிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம மூளை டக்குன்னு அவங்க வந்தா அவங்க ஃபேஸை எதிரியா இல்லை அனிமலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணி திருப்பி பதிலுக்கு தாக்குறதுக்கு ரெடியா இருக்கிறதுக்காக நம்ம மூளை ப்ரிப்பேர் பண்ணதாங்க இது. அதாவது இதை சர்வைவல் ஆஃப் த ஃபிட்னஸ், சர்வைவல் அப்படின்னு கூட சொல்லிக்கலாங்க. நம்ம மூளை ஆதி மனுஷன்ல இருந்து இப்ப வரைக்கும் அந்த விஷயத்த மறக்காம நமக்கு இன்னைய வரைக்குமே அது கடத்திட்டு இருக்கு. அதாங்க அதுக்கான காரணம். ஸோ அதனால தான் நம்ம மூளை எந்த ஒரு உயிரில்லாத ஆப்ஜெக்டை பார்க்கும்போதும் அதை முகமா பார்க்கறதுக்கு தான் நம்ம மூளை ஆசைப்படும். இதுல என்ன யோசிக்க வைக்குது அப்படின்னா, இந்த உலகத்துல இருக்க நிறைய பேருக்கு உயிருள்ள முகங்களை பார்க்கறதுக்கே விருப்பம் இல்லை. இதுல எங்கிருந்து உயிரில்லாத முகங்களை பார்க்க போறாங்க? உங்க கருத்தை கீழே கமெண்ட் சொல்லிட்டு போங்க. இந்த விஷயமும் மோஸ்ட்லி எல்லாரும் அனுபவிச்சிருப்பீங்க. அதாவது நம்ம நல்லா நிம்மதியா தூங்கிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு எங்கிருந்தோ மாடியிலேருந்தோ இல்லாட்டி மலையிலேருந்தோ இல்லை வானத்துலேருந்தோ எங்கிருந்தோ குதிக்கிற மாதிரி நம்ம கனவுல ஒரு ஃபீல் வரும். அப்போ நம்ம திடீர்னு தூக்கத்துலேருந்து எழுஞ்சிருவோம். எழுந்து சுத்தி முத்தி பார்த்துட்டு ஓ இது கனவு தான் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நிம்மதியான தூக்கமே வரும். இது ஏன் நடக்குது அப்படின்னு நீங்க என்னைக்காவது யோசிச்சு பார்த்துருக்கீங்களா?
அதாவது நம்ம தூங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட மூச்சு ரொம்ப சீராகும். அப்போ நம்ம தசைகள் எல்லாமே ரிலாக்ஸ் ஆகும். ஆனா சில சமயங்கள்ல நம்ம டயர்டா இருக்குன்னு வந்தோடனே படுத்து தூங்கிடுவோம்ல, நல்லா டீப் ஸ்லீப்புக்கு போயிடுவோம்ல. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட தசைகள் ரொம்ப சீக்கிரமாவே ரிலாக்ஸ் ஆயிடும். அப்போ இதெல்லாம் கவனிச்சிட்டு இருக்க அந்த மூளை என்ன பண்ணும்னா, இவன் உண்மையிலேயே தூங்குறானா இல்லாட்டி செத்துட்டானான்னு யோசிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா நம்ம தசை டக்குன்னு ரிலாக்ஸ் ஆகுறதுனால அதுக்கு அதான் தோணும். ஸோ நம்ம மூளை வந்து நம்ம உடம்புக்கு மைல்டான ஒரு எலக்ட்ரிக் சிக்னலை அனுப்பும். ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ல அது நடந்துடும். அதனாலதான் நம்ம தூங்கிட்டு இருக்கும்போது நம்ம இங்க இருந்தா விழுற மாதிரி ஒரு ஃபாலான தப்பான பர்செப்ஷன் நமக்கு வருது. இதை கேட்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் சிரிப்பு தாங்க வருது. ஏன்னா நம்ம நல்லா நிம்மதியா தூங்குறது மற்றவனுக்கு தான் பிடிக்கலன்னு பார்த்தா நம்ம மூளைக்கே பிடிக்க மாட்டேங்குதுங்க. அடுத்ததா நம்ம மூளை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்குங்கிறத பத்தி நான் உங்களுக்கு சொல்ல போறேன். இப்போ ஒரு பேஷண்ட் வந்து டாக்டர் கிட்ட போயிட்டு உடம்பு சரியில்லை அப்படின்ட்டு சேர்றாங்க. அந்த டாக்டரும் ஒரு இன்ஜெக்ஷனையும் ஒரு சில டேப்லெட்ஸையும் கொடுக்குறாரு. அதை எடுத்துக்கிட்ட 1 மணி நேரம் அதுக்குள்ளேயே அந்த பேஷண்ட்டுக்கு கம்ப்ளீட்டா கியூர் ஆயிடுது. அந்த பேஷண்ட் ஏஞ்சி நார்மலாவே போறாரு. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, அந்த டாக்டர் வந்து ஒரு நார்மலான ஒரு சத்து ஊசியோ இல்ல நார்மலான டேப்லெட் தான் கொடுத்துருப்பாரு. ஆனா எப்படி அந்த பேஷண்ட்டுக்கு சரியாச்சு? இந்த விஷயங்களை நம்ம மெடிக்கல் ஃபீல்டில் நிறைய தடவை நிரூபிச்சிருப்பாங்க. அதாவது நம்ம மூளை ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டாச்சு, ஊசி போட்டாச்சு, மாத்திரை எடுத்தாச்சு, ஸோ நம்ம உடம்பு கம்ப்ளீட்டாக க்யூர் ஆகிடும்னு 100% அது நினைக்கும். விஷயம் இதில் மட்டும் இல்லைங்க, நம்ம மூளை 100% நம்பிக்கை எதில் வைக்குதோ அது எல்லாமே நடக்கும். இதனால நம்ம மூளை வந்து நம்ம உடம்புக்கு நம்ம வலியை சரி பண்ணுறதுக்கும் நம்ம நோயை தீர்க்கிறதுக்குமான கெமிக்கல்ஸை நம்ம மூளை நம்ம பாடிக்கு செலுத்தும். ஸோ அதனால தான் நம்ம பாடி நம்ம மூளை நினச்ச மாதிரி டக்குன்னு ரெக்கவரி ஆகுது. ஆஸ் அ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, 100% மூளையால் முடியும்னு நீங்கள் நம்பிட்டு இல்லாமல் பெரிய பிரச்சனையாகும்போது இல்லை அதுக்குள்ளேயே டாக்டரை போய் பார்க்குறது ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நிறைய விஷயங்களை பற்றி பார்த்துருப்போம். அதாவது நம்ம மூளை நம்மளை ஏன் ஏமாத்துது, எப்படியெல்லாம் ஏமாத்துது, என்ன காரணங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துருப்போம். இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் இதுக்கு முன்னாடி அனுபவிச்சிருக்கீங்களா, இல்லை உங்களுக்கு நடந்திருக்கா? சரி, இதை இப்போதான் கேட்குறீங்களா, இல்லை இதுக்கு முன்னாடி தெரியுமா உங்களுக்கு? உங்களோட கருத்து என்ன? எல்லா விஷயங்களும் கீழே கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. அடுத்து நான் என்ன மாதிரியான வீடியோ போடலான்னு உங்களுக்கு தோணுதோ அதை சொல்லுங்க, நான் போட ட்ரை பண்றேன். ஒருவேளை இது யூஸ்ஃபுல்லா இருந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியும் தெரிஞ்சுக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.